இந்த மழையை பொறுத்தவரையில் இது வந்து திடீரென்று மழை பெய்வது இயல்பு. ஆனால் இப்போ முதல்வர் அவர்கள் இது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே ஆய்வு கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு துறையும் இந்த பாதிக்கப்படுகின்ற எந்தெந்த துறை அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்று அறிந்து அதை அடிப்படையில் அவர்களெல்லாம் தயார் நிலையில் இருக்க வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த வேளாண் துறை சார்பாக இப்போ நம்முடைய அனைத்து மாவட்டங்களில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து துறையின் மூலமாக ரெடியாக தயாராக இருக்கின்றார்கள். கடந்த 2-3 நாட்களாக கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 7093 ஹெக்டேர் அளவுக்கு நிலங்கள் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. ஆக மழை அதிக அளவு இப்போ என்ன சொல்லாமல் 33% மேல் பாதிப்புகள் இருந்தால் அது கணக்கீடு செய்யப்பட்டு அதற்கு உரிய நிவாரணங்கள் வழங்க முடியும். அந்த அடிப்படையில் பொது உடனடியாக அந்தந்த துறை அந்தந்த தோட்டக்கலை துறையாக இருந்தாலும் சரி, அக்ரி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் தயார் நிலையில் இருந்து கணக்கெடுக்கின்ற பணியில் இருக்கின்றார்கள். இப்போது முதற்கட்டமாக இந்த 19 மாவட்டங்களில் மழைகள் கூடுதலாக பெய்து கொண்டிருக்கிறது. நெல்லை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 7000 நெல் 3989 ஹெக்டேர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் சூழப்பட்டிருக்கின்ற மக்காசோளம், நிலக்கடலை ஆகமது இதெல்லாம் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது முதற்கட்ட தகவல் அடிப்படையில். ஆக பருவமழை எங்கெங்க 33% மேல் பாதிப்புகள் இருந்தால் அதற்கு நிவாரணங்கள் தருவதற்கு வீரர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. உடனடியாக என்பது நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியாது. அதிகாரிகளும் அதே போல தான் தண்ணீரால் இப்போ என்ன செய்யலாம், இப்போ தண்ணீரால் எந்தெந்த பகுதியில் தண்ணீரால் சூழப்படுதோ அதையெல்லாம் வடிய வைக்கின்ற பணியில் துறையின் சார்பாக இருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறையும் சரி, பொது நீர்வளத்துறை சார்பாகவும் அங்கே அதிகாரி இருக்கிறார். தோட்டக்கலைத்துறை அதேபோல் அக்ரி டிபார்ட்மெண்ட் அவர்களும் இருக்கிறார்கள். தண்ணீர் ஒரு 5-6 நாட்களுக்கு மேல் தண்ணீர் வடியாமல் இருந்தால்தான் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் இயற்கை சீட்டால் அது உரிய நடவடிக்கைகள் குரல் எழுப்பதற்கு முன்பாகவே முதல்வர்கள் உத்தரவிடுகின்றார்கள். அதனால தான் இப்போ விவசாயிகள் எந்தவித குறைகளும் இல்லாமல் திருப்தியாக இருக்கிறார்கள். அதுதான் ஒரு பருவமழையில் நம்ம கடலூர் மாவட்டம் தான் அதிக அளவில் இயற்கையால் பாதிக்கப்படுது. இந்த முறை பாதிப்பு காப்பதற்கு நாங்கள் இப்போ அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் அன்றைக்கி அனைத்து அதே போல் காவல்துறை கண்காணிப்பு எல்லா துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து பேசி என்னென்ன பணிகள் நீர் வடிவதற்கு உரிய நடவடிக்கை இருக்கணும், தயார் நிலையில் காவல்துறை சார்பாக நடவடிக்கை தீயணைப்புத்துறை அதை ஈடுபடுத்தப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். புயல் எடுத்தாலும் அதிகமாக நீர் இருந்தாலும் அதை மக்களை காப்பாற்றக்கூடிய அது முகாம்கள், சிறப்பு முகாம்கள் பாதிக்கப்படுகிற மக்களை தங்குவதற்கு இடம் கண்டறியப்பட்டு அந்தந்த பகுதியில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.